அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மாணவிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த தமிழம்மா யூடியூப் சேனல். சரி, தமிழம்மா அப்படின்னு வச்சிருக்கீங்க அப்படின்னா, நான் ஒரு தமிழ் பேராசிரியர்னால தமிழம்மா அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். அப்போ தமிழ் சம்பந்தமான வீடியோக்கள் அதில் பதிவிடுவீங்க அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. மாணவிகளுக்கு தேவையான மாணவிகள் ஊக்கப்படுத்துகிற பேச்சுக்கள், கல்வி சம்பந்தமான செய்திகள், பொது அறிவு சம்பந்தமான செய்திகள், அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ உள்ள நடப்பியல் செய்திகள், இது எல்லாத்தையும் நான் பதிவிடுவேன். சரி, இப்போ எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மே மாதம் மாணவிகளுக்கெல்லாம் தேர்வு நெருங்குது. தேர்வு நெருங்கும் போது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் நல்லா எழுத முடியுமா அப்படின்ற ஒரு பயம் வரும். அதே சமயம் அந்த தேர்வு கூடத்துக்குள்ளே போகும்போது எல்லாமே மறந்த மாதிரி மைண்டு பிளாங்காக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். சரி, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பதட்டத்தை கணிக்கக்கூடியதாக குறைப்பதற்காக ஒரு முத்ரா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். முதல் வீடியோவில் தேர்வு சமயங்கிறதுனால தான் இதை நான் பதிவிடுறேன். நான் நல்லா படிச்சிருக்கேன், ஆனால் எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி இருக்குது, மறந்த மாதிரி ஒரு பதட்டம் இருக்குது, எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு படபடப்பு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, நான் ஒரு கிளாஸ் போயிட்டு கிளாஸ் அதில் இப்போதான் ஆரம்ப வகுப்பு போயிட்டு இருக்கேன். அதில் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்முத்ரா. மண்முத்ரா செஞ்சீங்க, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு போனீங்கன்னா இந்த படபடப்பு இதெல்லாம் உங்களுக்கு குறைஞ்சு நல்ல ஞாபக சக்தி வரும், ஒரு நிதானம் வரும், ஒரு எக்ஸாமை எளிமையாக எழுதிட்டு நீங்கள் வெளியில் வரலாம். சரி, இந்த மண்முத்ரா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோதிர விரலையும் கட்டை விரல் நுனியையும் 2 கைகளிலேயும் மோதிர விரல் கட்டை விரல் நுனியையும் இப்படி சுத்தமாக அப்படி வச்சுக்கிட்டு இப்படி கூட நீங்கள் வச்சுருக்கலாம், இல்லை இப்படி எப்படி மேடம் வச்சுக்கிறது எக்ஸாம் ஹாலுக்கு போகணும் தொங்க விட்டுட்டு இப்படி வச்சுக்கிட்டு இப்படி நீங்கள் வச்சுக்கலாம். அதனால் இதை ஒரு 5 நிமிஷம் தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் அப்படி செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா அந்த படபடப்பு பதட்டம்னா குறைஞ்சு கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையாக தேர்வை நல்ல முறையில் எழுதிட்டு வர சிறந்த வாய்ப்பாக இருக்கும். சரி, இது மாதிரி வேறு ஒரு நல்ல செய்திகளை, மாணவிகளுக்கு தேவையான விஷயங்களை கேட்க என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.